ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விசுவாசு வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை பிரதமை திதி கௌளவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சனி நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. சனி அஷ்டம சனியா மாற போறாரு. அதே மாதிரி ராகு 7ஆம் இடத்துலையும், கேது உங்களுடைய ஜென்ம ராசியிலும் இருக்க போது. அப்புறம் குரு நல்ல பிளேஸ்ல இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவாகவே நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரையான பிளேஸ், ஒரு பாலைவனத்தில் சோலை அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்களா? அது மாதிரி குரு உங்களுக்கு காப்பாத்துறாரு. நீங்க இருக்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளா இருந்தாலும், நம்ம பாலைவனத்துல போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு வெயில் பாலைவனமா இருக்கும்போது தண்ணி தாகம் எல்லாமே எடுக்கும். அங்க ஒரு சோலை, ஒரு நல்ல நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய காத்து, நல்ல தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது நம்ம இருக்கிற இடத்த பத்தி நினைக்க மாட்டோம். அந்த அந்த பாலைவனத்துல இருக்கவங்க நினைக்கிறத விட அந்த பர்டிகுலர் சோலையில இருக்கிறத தானே நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி அஷ்டமத்து சனின்னு என்ஜாய் பண்ணாதீங்க, ராகு கேதுவை விட்டுருங்க, குருவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்துடும். பொதுவாகவே குரு உங்களுக்கு 11ல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய நன்மைகள் இருக்கு. குரு பார்க்குற இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி அவ்வளோ சிறப்பாக இல்லை. சனியோடைய பயிற்சியும் பெரிய லெவலில் சிறப்பாக இல்லை. இருந்தாலும் நீங்கள் மாறிக்க முடியும். இந்த அஷ்டமத்து சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லுவேன். சூரியனுடைய வீடு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஜென்யூனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் உண்மை கரெக்டாக இருக்கணும், எந்த விஷயத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சனியோடைய பாதிப்பு பெருசாக இருக்காது. என்னன்னா தடை தாமதத்தை கொடுப்பாரு, அவ்வளோதான். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லை. கேது வராரு, அதுதான் கொஞ்சம் மைனஸ். இப்போ என்னன்னா கேது உங்கள் ராசிக்கு வரும்போது எல்லா விஷயங்களையுமே தடை பண்ணுவார். அதே மாதிரி தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ், மன அழுத்தத்தை கொடுப்பாரு. எந்த வகையிலையா இருந்தாலும் சரி, அதை மன அழுத்தத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரே வழி மெடிடேஷன். அதே மாதிரி பெரியவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கிறது. இல்லை அப்படின்னா நீங்களே பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெல்விசரை வச்சு ஒரு முடிவு எடுக்கும் போது அதை கேட்டு யோசிச்சு நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மிகப்பெரிய லெவலில் கடந்து வந்துட முடியும். உங்களுக்கு யோகம் சொல்றதை விட இந்த வருடத்தை கடந்து வர்றது எப்படி அப்படிங்கறத தான் உங்களுக்கு சொல்லணும், அவ்வளவுதான். பொதுவாகவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்க பண்ணாதீங்க. நீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அஷ்டமத்துல சனி இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறாரு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வருமானம் கிடைச்சிரும். ஆனா என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க இந்த காலகட்டங்களில் யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்கு, நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. யோசிச்சு நிறுத்தி நிதானமா ஒரு விஷயத்தை செய்யும் போது நெகட்டிவ் என்ன, பிளஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னங்கிறத யோசிங்க. இதுல நம்ம செய்யறது ப்ராஃபிட் மட்டுமே வரும்னு நினைக்காதீங்க. வரலைன்னா என்னன்னு உங்களை நீங்களா கொஸ்டின் பண்ணுங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோனை கட்ட முடியலன்னா என்ன, இந்த வருமானத்தை வச்சு நீங்க பண்றீங்கன்னா அந்த வருமானம் நின்னுச்சுன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, அதை யோசிச்சு பண்ணணும், அவ்வளவுதான். வேற வழி கிடையாது. இதை மட்டும் நீங்க செய்யுங்க, போதுமானது. உங்களுக்கு குரு 11ஆம் இடத்திற்கு இருக்கனால லாபம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. குருனால, அதாவது குரு தசை நடக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பரு. ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துல இருக்கனால திடீர் திருமண பிராப்தத்தை கொடுத்துருவாரு. தொழில் ரீதியா பார்ட்னர்ஷிப்பை கொண்டு கொடுக்கறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை விலகி போறது, புதுசா பார்ட்னர் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிறைய அனுகூலம் நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. அஷ்டமஸ்தானத்தை மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது, அஷ்டமத்து சனியை மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. அஷ்டம சனி 10ஆம் இடத்தை பார்க்குது. சனி பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. தொழில நிறைய மாற்றங்கள் இருக்கு.
தாமதத்தை கொடுத்தாலும் ஒருபோதும் அது வந்து அவர் அதில் வந்து உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்க மாட்டார். சனி வந்து ஒரு விஷயத்த வந்து லேட் பண்ணுவாரே தவிர அதை வந்து உங்களோட உழைப்புக்கு உண்டான பலனை கட்டாயம் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் என்ன உழைப்பை போடுறீங்களோ அது உறுதியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் வந்து பார்க்குறாரு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய மாறி மாறி தான் உங்களுக்கு நடக்கும். கஷ்டங்கள் மட்டுமே நடக்காது. நான் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் நடக்கும். ஆனால் மாறி மாறி நடக்கிறதுனால நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போயிட முடியும். ஆனால் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நிறைய பேத்துக்கு வந்து தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானது, தொழிலை வந்து வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரிகள்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் மெடிடேஷன் அதிகமாக பார்த்துக்கணும். பாசிட்டிவாக வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கணும். உங்களை வந்து யாராவது கஷ்டப்படுத்தணுன்னாங்கன்னா அவங்களோட யோசிக்காமல் ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறவங்க, உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் இருந்து இந்த காலகட்டங்களில் ஒதுங்கி இருங்க. அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்தை பொறுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அஷ்டம சனியெல்லாம் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உழைப்பை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் தான் கொடுப்பாரு. பெரிய லெவலில் வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷனும் இந்த டைமில் வராது. ஸோ ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காம உழைப்பை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். கிரகங்கள் மாறும்போது அதோடைய பலாபலன்கள் 1க்கு 3 மடங்கு 4 மடங்காகவே உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரு சிலருக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேது வந்து போயிருக்கனால, கேது வந்து உங்களோட ராசியில் வந்து பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நிறைய தியானம் பண்ணணும். மெடிடேஷன் கம்பல்சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா மைண்டுக்குள்ளே ஏதோ இனம் புரியா கவலையோ மன அழுத்தங்களோ வந்துடும். கலத்திர ஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கனால ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் அல்லது திடீர் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ், அந்த மாதிரி திடீர்னு ஒரு மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துரும். அதனால வந்து மேரேஜ் அப்படிங்கிறது மேரேஜ் ஸ்தானம், அதாவது கலத்திர ஸ்தானத்தை குருவும் பார்க்கறனால திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து 200% இருக்கனால திருமணம் தாராளமாக பண்ணுங்க. அஷ்டமத்து சனியில் பண்ணலாமான்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருமணம்ங்கிறது தனி ட்ராக். அதனால கலத்திர ஸ்தானத்துக்கு ராகுவும் இருக்காரு, குருவோடைய பார்வையும் இருக்கனால திடீர் திருமணம் ஒரு இதில் 1 மாசத்துக்குள்ளேயே ஆகிறது, இது மாதிரி பேசினா உடனே டக்குன்னு ஆகிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால குடும்பத்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும், அதனால மன அழுத்தங்கள் வரும். பட் ஆனால் எதுனாலுமே அனுசரணை. பொதுவாக நான் நிறைய ராசி பலன்களையும் சரி ஒவ்வொரு பயிற்சி பலன்களையும் சொல்லுவேன். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். சிம்ம ராசிக்காரங்க ஒருபோதும் எனக்கு எதிரிகள் அல்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க தான் செய்யறது தான் கரெக்டுன்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டங்களில் ஒப்பீனியன் கேட்டு செய்யுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. வாழ்க்கையில் இந்த 1 வருடம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நபர்கள் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி உடஞ்சிச்சுன்னா அவங்க வரவே மாட்டாங்க திரும்பி. ஸோ இதெல்லாமே மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதாவது லைஃப் பார்ட்னர் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்குது. ரிலேஷன்ஷிப் பொதுவாக ராகு கேது வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப நல்ல கிரகம். ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும். கேது வந்து எப்பெல்லாம் ராசிக்கு வருதோ அப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும். அந்த பொதுவாக மன அழுத்தங்கள்ல இருக்கிறது வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் நான் அதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா இருப்பாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்காக வாழ்க்கை தியாகம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா உங்கள் குழந்தைகளை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் தான். அப்போ உங்களை நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல மனநிலையை பேணி பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இந்த 1 வருடம் வந்து ரொம்ப அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து நிறுத்தி நிதானம்
நிதானமாக எடுக்கிறது முக்கியம். கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் எவ்வளோ தூரம் வந்தாலும் சரி, தப்பு உங்கள் பேரில் இல்லை. அவங்க உங்களுக்கு என்ன துரோகம் செய்யட்டும், என்ன தப்பு செய்யட்டும், உங்களால் சகிச்சுக்க முடியலனாலும் சரி, வேற வழியே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கொஞ்சம் உறவுகள் வந்து நம்ம விட்டு பிடிச்சிதான் ஆகணும். நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு பிடிச்சிதான் ஆகணும். இல்லை அப்படின்னா அது பிரேக் ஆகி திரும்பவே வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. பெண்களாக இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது கணவர் வந்து சம்டைம் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம், பட் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போல அப்படின்னா நிரந்தரமாக இழக்கக்கூடியது. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் தான் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துக்கு சனி வராரு. அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு. அதனால ரொம்ப கவனம். கணவருடைய ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கணும். நீங்க சண்டை சச்சரவு போட்டு அதனால அவர் மனம் வருந்தி அவருக்கு ஏதாவது ஆகிற மாதிரி கொண்டு வந்துடாதீங்க. நான் சிம்மராசிக்கு பொதுவாக தான் நான் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கேது வந்திருக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். யாருக்காவது சந்தேகங்கள் இருக்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பு ஸ்தானத்துக்கு இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இருந்துச்சு. இப்போ அது இல்லை. படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம், நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அதே மாதிரி நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வியில் இருக்கவங்களாம் படிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வர முடியும். அதே மாதிரி 11ல் குரு இருக்கனால படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கும். நிரந்தரமான வருமானம் இந்த இதில் உங்களுக்கு உண்டு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகளும் கிடையாது. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் தான் என்ன சின்சியர் பண்ணுமோ அதை பண்ணிக்கங்க. ஆனால் வந்து வண்டி, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு சிலர்லாம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கைகூடும். பிரிவினைகள் இருந்தாலும் மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. பிரிஞ்சவங்கலாம் தானாக தேடி வந்து சேர்றது. ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டானது, இன்டர்காஸ்ட் மேரேஜ், வேற மொழி, வேற மதம், இந்த மாதிரி விஷயங்கள்ல மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஓரளவு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருடம் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால நெகட்டிவான பப்ளிசிட்டிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன வந்து ப்ரொடக்ட் என்ன வந்து வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் முக்கியமாகவும் இருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட பேர், அவமானங்கள் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு சிறு கண்டம் இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் வரும். அதே பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும். அதே மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 11ல் குரு இருக்காரு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சுமாரான டைம் தான். ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு ஜெயிக்க முடியாது. வெற்றி வந்து முன்னாடி வந்துட்டு அது அப்படியே பறந்து போயிடும். அதனால சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. அரசியல்வாதிகள் சிம்ம ராசியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தக்க பரிகாரம் பண்ணல அப்படின்னா இந்த தேர்தலெல்லாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியாது. அதனால கண்டிப்பா அரசியல்வாதிகள் சிம்ம ராசியில யாராக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் பண்ணா மட்டும்தான் நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்க முடியும். இல்லைன்னா இழப்புகள், தோல்வி அப்படிங்கிறது வந்து வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. குரு வந்து 5ஆம் இடத்துல பார்க்கறது வந்து அதிர்ஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். அரசாங்கத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன். அஷ்டமத்தில் இருக்கனால செய்யாத தப்பு, ஒரு கெட்ட பேர், இதனால மன அழுத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பொதுவாகவே அஷ்டமத்து சனியில் வந்து என்னென்னா நல்ல நில முகம் பார்த்து அதை தானமாக கொடுங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு சனிக்கிழமை காலையில் 6 to 7 நல்ல நில முகம் பார்த்து தானமாக கொடுங்க. என்னுடைய இதில் பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். சனிக்கு வந்து சிம்மராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணணும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையுமே நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே பல நன்மைகள் இருக்க முடியும். இந்த வருடத்தை கடந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.